ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிதா சமையல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா நண்டு மசாலா கிரேவி பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், அப்புறம் அந்த கடல் பாசி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன், 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நான் இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நான் 1/4 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் நான் கிரேவி நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இல்லை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதில் நாம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆகிட்டு இதில் நான் இப்போ 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நண்டில் இந்த மசாலாலாம் சேர்கிற வரைக்கும் நாம் இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நண்டு இன்னும் நல்லா வேகணுங்கிறதுக்காக நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நாம் இதை வேக விடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி எப்படி இருக்குன்னு நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நாம் சேர்த்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போது நண்டு வெந்திருக்கு தானே, நாம் இப்படி கலந்து விட்டு பார்த்துக்கலாம். நண்டும் நல்லா வெந்திருக்கு. கிரேவி கூட கொஞ்சம் திக்காகவே வந்திருக்கு நமக்கு. நான் 20 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சும் போது 2 தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது நண்டு நல்லா வெந்திருக்கு, நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நண்டு நல்லா வெந்திருக்குது. இதை பார்க்கும்போதே தெரியுது, இந்த மசாலாவும் அந்த நண்டு நல்லா சேர்ந்து நல்லா பாயிலாக இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போது நாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட நண்டு மசாலா கிரேவி ரெடி ஆயிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நண்டு மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படி ரெடி பண்ணோங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தீங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.